வெல்கம் டு வேந்தர் கிச்சன். இன்றைக்கி நாம் சம்பா கோதுமை ரவை உப்புமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சம்பா கோதுமை ரவை உப்புமா இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். அதுக்கு நான் இந்த ஒரு கிண்ணத்தில் ஒரு கப் அளவுக்கு, ஒரு கிண்ண அளவுக்கு நான் சம்பா கோதுமை ரவை எடுத்திருக்கேன். அதுக்கு 2 கப்பு தண்ணியும் ஒரு 1/4 பங்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி விட்டு நல்லா இந்த மாதிரி குக்கரில் 3 விசில் விட்டு நம்ம எடுத்துக்கணும். இந்த மாதிரி இந்த பதத்துக்கு இருக்கணும். நான் சொன்ன அளவே தண்ணி விடுங்க. நான் அவ்வளோ தண்ணி தான் விட்டு நான் நல்லா வேக வச்சுருக்கேன். இப்போ நம்ம கடாயில் நம்ம தாளித்து இதில் எடுத்தால் சூப்பரான உப்புமா ரெடி ஆகிடும். இப்போ உப்புமா செய்கிறதுக்கு சம்பா கோதுமை உப்புமா செய்ய கடாயை வச்சுட்டு நல்லா சூடாயிருச்சு. இதில் நம்ம தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். இந்த கரண்டியில் 2 கரண்டி அளவுக்கு நான் எண்ணெய் விட்டுருக்கேன். இது உப்புமாவுக்காக கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அப்புறம் நம்ம 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்க போகிறோம். இது நல்லா எண்ணெய் சூடானதும் எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு, ஒரு 1/2 ஸ்பூனுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு வெடிஞ்சு வரட்டும். கடுகு வெடிஞ்சிருச்சு. இது கூட கடலைப்பருப்பு 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. கடலைப்பருப்பு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். ரொம்ப ஹையாக வச்சிங்கன்னா தீஞ்சு போயிடும். அதனால் கொஞ்சம் மீடியம்லேயே வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பொன்னிறமாக வரணும். ரொம்பவும் ஹையாக வச்சிங்கன்னா ஒரு மாதிரி ரொம்ப ப்ரௌன் கலரில் ஆகிடும். இந்த ஸ்டேஜில் இப்போ நாம் ஒரு பச்சை மிளகாய், ஒரு 4 பச்சை மிளகாய், சின்ன பச்சை மிளகாய் தான் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கோங்க. அது கூட 2 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்னதாக, அதையும் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. அது கூட கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கணும். நல்லா இது ரொம்பவும் ப்ரௌனிஷாக பண்ணாமல் மீடியமாக வதக்கணும். அப்போ தான் உப்புமா டேஸ்ட்டாக இருக்கும். வதங்கட்டும். இப்போ இந்த அளவுக்கு கண்ணாடி பதம் வந்தாச்சு. இந்த கண்ணாடி பதம் வந்தால் போதும். அது கூட இஞ்சி பூண்டு ஒரு 5 பூண்டு, கொஞ்சமாக ஒரு துண்டு இஞ்சி போட்டு நல்லா இடித்து வச்சுருக்கேன். நீங்கள் சின்னதாக கட் பண்ணி கூட போட்டுக்கலாம். ஆனால் இந்த மாதிரி இடித்து போட்டால் நல்லா ஃப்ளேவர் வரும். அதனால் இந்த மாதிரி இடித்து சேர்த்துக்காங்க. இது கொஞ்சம் நல்லா வதக்கிடுங்க எண்ணெயிலே. நல்லா எண்ணெயில் வதக்கிட்டு அது கூட நாம் தக்காளி சேர்க்க போகிறோம். இப்போ 2 தக்காளி, சின்ன தக்காளி தான் கட் பண்ணி வச்சுருக்கேன். பெருசாக இருந்தால் ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க. 2 தக்காளி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா மேஷ் பண்ணிடணும். அது கூட கொத்தமல்லி, கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. கொஞ்சமாக சால்ட் சேர்க்குறேன். நான் சம்பா கோதுமை ரவை வேக வைக்கிறப்ப நான் அதில் கூட கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துருக்கேன். நம்ம தேவைன்னா அப்புறமா நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சமாக போட்டு நல்லா நம்ம கொஞ்சம் வேக வைக்க. தக்காளி சீக்கிரம் வெந்துடும். அதனால தான் நல்லா தக்காளியெல்லாம் மேஷ் பண்ணியாச்சு. இந்த ஸ்டேஜில் நாம் வேக வச்சுருந்த இந்த சம்பா கோதுமையை இதில் சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தால் சூப்பரான உப்புமா ரெடி ஆகிடும். நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணியாச்சு. சூப்பரான உப்புமா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நாம் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்காங்க, இல்லைன்னா வேணாம். ஆனால் இது சேர்த்தோம்னா நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். அதே சமயம் நீங்கள் கொஞ்சம் ரிச்சாக இருக்கணும்னா நீங்கள் முந்திரியும் இதில் கொஞ்சம் வறுத்து சேர்த்துக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அவ்வளோதாங்க, அருமையான சத்தான சம்பா கோதுமை ரவை உப்புமா வீட்டிலே ரெடி ஆகிடுச்சு. இது செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸி, சிம்பிளானது. நீங்கள் வீட்டில் எல்லோரும் செய்ய, ஆனால் இதில் நிறைய சத்துக்கள் இருக்குது. சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் சாப்பிட்லாம். நீங்கள் வீட்டில் எல்லோரும் ட்ரை பண்ணி செஞ்சு பாருங்கள். இதில் உப்பு டேஸ்ட்டுக்கு உங்களுக்கு கம்மியாக இருந்தால் கொஞ்சம் இதில் இப்போ ஆட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம சர்வ் பண்ணலாம். வீட்லேயே சூப்பரான சத்துக்கள் நிறைந்த சம்பா கோதுமை ரவை உப்புமா ரெடி ஆகிடுச்சு. இது செய்கிறது ரொம்பவும் ஈஸி. அதே சமயம் இதில் நிறைய சத்துக்கள் இருக்குது. குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் சாப்பிட்லாம். ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் வீட்டில் எல்லாருமே ட்ரை பண்ணி செஞ்சு பாருங்கள். ட்ரை பண்ணி செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.